இருந்த போதிலும் கொல்லர் அடித்த கூடாரத்தை கடந்து தச்சர் அடித்த தலவாசலை கடந்து ஆணாக பிறந்தவர்கள் யார் ஒருவர் கோட்டைக்குள்ளே வருகிறார்களோ ஆமா அவர்கள் தலையை அறுக்கப்படும் எழுதியிருக்கா. அப்படியே போர் எழுதி போட்டா முன்னால இது யாருடைய ராஜ்யம்? இது வந்து பெண்ணரசி ராஜ்யம் அப்படின்னு அம்மா எழுதினா. ஆமா பக்த கோடிகளுக்கு ஒரு வேண்டுகோள். ஆமா சாமி ஆடும் பொழுது ஒரு செயினில் உள்ள ஒரு கொக்கி தவறி கீழே விழுந்து விட்டது. அம்மா அடையாளம் சொல்லக்கூடாது, அவங்க அடையாளம் சொல்லி வாங்கிட்டு போட்டோம். கொக்கின்னு தான் சொல்லியிருக்க. கொக்கி இதனுடைய அதாவது அது பேர் கொக்கி தான். கொக்கி கொக்கி இதனுடைய அடையாளத்தை சொல்லிவிட்டு ஆமா இதுக்கு உரிமைப்பட்டவர்கள் ஆமா இதனை வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். எப்படியும் ஒரு கிரா இருக்கும், ஒரு கிரா இருக்கும். ஒரு செயின் வளையம் ஆமா ஒன்று தவறி கீழே விழுந்து விட்டது. அதாவது இங்க இது இருக்கு, செயின் கழுத்துக்கள் கிடக்கிற பாருங்க. இதை தொலைத்தவர்கள் இதற்கு உரிமைப்பட்டவர்கள் தங்களுடைய வளையத்தின் அடையாளத்தை சொல்லிவிட்டு வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். வாங்கிட்டு போங்க. ஆனா வந்து செயின் கழுத்துக்கள் கிடக்கிற பாருங்க. முத ஏன்னா இது இல்ல அப்படின்னா செயின் கீழே விழுந்துரும். அண்ணன் விவரமான ஆளு. கொக்கி இல்லைன்னா செயின் இல்ல. அப்படி அக்காதங்க 8 பேர்களும் உப்புறங்கோட்டையிலே கோட்டைகளை கட்டி கோட்டைக்கு முன்னால தெப்பக்குளை வெட்டினா. தெப்பத்தை 4 பக்கமும் பூங்காவனம் அமைத்தாள். தெப்பத்துல குளிக்க, மலர்களை பறிக்க, ஐயாவை கும்பிட. அப்ப இத்தனையும் சேகரித்து சிவனை எண்ணில் லிங்கம் பிடிக்க வேண்டும் என்று ஆத்து நல்ல மலர்க்கும் ஆத்து நல்ல மலர்க்கும் அரணார் லிங்கம் பிடிப்பார். சேத்து நல்ல மலர்க்கும் சிவனார் லிங்கம் பிடிப்பார். ஊட்டியவா மணல் குவித்து ஊட்டியவா அவ குற்றாலிங்கம் பிடிப்பார். அவர்கள் பிடித்ததொரு லிங்கத்துக்கு பூசை செய்ய வேண்டும் என்று கையால மலரெடுத்தால் காமலைக்கு போகும் என்று மலரெடுத்தால் விடும் என்று சொல்லி தங்க தூரட்டி கொண்டு தங்கரளி மலரெடுத்தால் தூரட்டி கொண்டு கையில புடுங்குவா. செப்பு நல்ல துரட்டி கொண்டு செவ்வரளி மலரெடுத்து செவ்வரளி சிவனாருக்கு பூசை செய்வார். அவ பூசை செய்யும் நாளையில 50 ஆண்டு காலம் 6 கால பூசை ஒரு நாளைக்கு. இப்படியே அழிவில்லாமல் பூசை செய்து வந்தார்கள். சிவன் கோயிலுக்கு 6 கால பூசை செய்யணும். கால பூஜை, மாலை பூஜை, 6 கால பூஜை எப்பமெல்லாம் முடிக்கணும்? 6 கால பூஜை அட்டஜாம பூஜை. அதுல காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பூஜை. பிரம்ம முகூர்த்தம் கழிஞ்ச உடனே ஒரு 7 அட்டசம பூஜையை சேர்க்காத. அங்க அதுக்கு முன்னால இதுக்கு மறுநாள் பூஜை சேரு. மறுநாள் காலையில எப்போ? காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பூஜை. அது எப்போ? பிரம்ம முகூர்த்தம்னா 4:30 மணிக்கு. அதான் பிரம்ம முகூர்த்தம். அடுத்து எப்போ? 4:30 மணிக்குன்னா எல்லா பெண்களும் எந்திரிக்கணுமா. அதுக்கப்புறம் எப்போ? அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு. மணி இப்ப 3 தானே ஆகுது. 4 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சிரும். இந்த பூஜை நடக்க நேரம் இருக்கு, அங்க எல்லாம் ரெடி பண்ணணும். அதத்தான் சொல்ல 1 மணி நேரம் இருக்கலாம். ஆமா எதிர்ச்சிருவோம். சொல்லு. 4 மணிக்கு 4 மணிக்கு ஒரு பூஜை. 4 கழிஞ்ச உடனே 6க்கு என்ன 6 மணிக்கு ஒரு பூஜை. 6 கழிஞ்ச உடனே 8 மணிக்கு ஒரு பூஜை. ஹலோ 8 கழிஞ்ச உடனே 12 மணிக்கு. சொல்லு. அதால 12க்கு உச்சிக்கால பூஜை. 12 முடிஞ்ச உடனே 4 மணிக்கு ஒரு பூஜை. ஆமா. அப்புறம் 7 மணிக்கு ஒரு பூஜை. 7 முடிஞ்ச உடனே அதில் 11 மணி அர்த்தஜாம பூஜை. அதான் அர்த்தஜாம பூஜை. ஆமா. அது என்ன அர்த்த சாம பூஜை? அதாவது ஜாம பூஜை
அப்படி சிவபெருமாளுக்கு சிவலிங்கத்துக்கு 6 கால பூசையை அன்போடு செய்து வருகிறார்கள். ஆமா. அப்படி அக்காதங்க 8 பேர்களுமாக 6 கால பூசையை தான் அன்புடனே செய்து வாரார். பூசையதை செய்யும் போது 51 வருட காலம் 51 வருட அன்புடனே பூசை செய்தார். பூசையதை செய்யும் போது தாயான மாறிக்குத்தான் சக்தியது கூடுதையா சக்தியது கூடும் போது பகவான நினைக்க மாட்டா பஞ்சாச்சாரம் பூச மாட்டா சிவனார நினைக்க மாட்டா திருநீரும் பூச மாட்டா கடவுளை நினைக்க மாட்டா கையெடுத்து வணங்க மாட்டா அந்த முப்புறங்கோட்டைக்குள்ள பகவான் என்று சொன்னவர ஓங்கி பல்லுல அடிப்பாளா சிவனார் என்று சொன்னவர் செவிட்டிலையும் அடிப்பாளா கடவுள் என்று சொன்னவர் அவ கண்ணத்திலே அடிப்பாளா வாரவர போறவர வம்பு தும்பு செய்வாளா நேரம் தப்பி வாரவர நெஞ்சி தட்டி அடிப்பாளா அட்டகாசம் செய்வாளா அக்கா தங்க 8 பேர் ஆளாடி ஓடுவாளா அக்காதங்க 8 பேர் அட்டகாசம் செய்கிறார்கள் ஆதாளி போடுகிறார்கள். அட்டகாசம் பண்ணுதா ஆடாளி போடுதா என்ன செய்ய 8 பேர் அந்த வரது வாரா அக்கா தங்கச்சி 8 பேர் இந்த வரது வாரையா வந்துட்டாளா? ஹலோ 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 மயக்காவே இருக்கு. பொறுமை வேணும். அப்படி அக்காதங்கையர்கள் 8 பேரும் அகம்பாதம் பண்ணும் போது ஆண்டவன் பகவானுக்கு என்னைக்கு லிங்கத்தை கொடுத்தாரோ அன்னையில இருந்து சிவனுக்கு கைலாசத்துல அருளும் இல்ல பொருளும் இல்ல. அன்னைக்கே ஒரு சட்டி இழந்துட்டாரு. அவர் அன்னைக்கு சட்டி இழந்துட்டாரு. சக்தி இல்லாம இருக்காரு. சக்தி இல்லாம இருக்காரு. இருக்காரு. அது வெள்ளி கைலாசந்தாங்க அரணருட கைலாசம் அருளும் இல்ல பொருளும் இல்ல ஈசனுட கைலாசம் இருமயமாயிருக்குதையா சுக்கருட கைலாசம் கைலாசம் சுவாதிமயா அங்கு இல்ல பார்வதியா
ஆண்டவனுக்கு கைலாசத்துல அருளும் இல்ல பொருளும் இல்ல. சிவபெருமாளுக்கு இருள் நீங்க அருள் வரணும்னா என்ன செய்யணும்? அருள் வரணும்னா என்ன செய்யணும்? ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு கோயில்ல வந்து பக்த கோடிகளுக்கு மீண்டும் ஒரு முறை தெரியப்படுத்துகிறோம். ஒரு செயினில் உள்ள வளையம் ஒன்று தவறி கீழே விழுந்து விட்டது. கொக்கி கொக்கி இல்ல, இதுக்கு உரிமைப்பட்டவர்கள் அவங்க செயினை பாருங்க, கலண்டு எது இருக்கான்னு பாருங்க. செயினை கீழே, அதாவது கொக்கி இல்லாம செயின் அதாவது செயினும் கழுத்துல இருந்து கொக்கி மட்டும் கீழே விழுந்திருக்கலாம். ஆமா, கழுத்துல செயின் இருக்கும். அதனால அவங்க இருந்தாலும் எல்லாரும் பாருங்க, தங்க விலை 8000 ரூபாய் விக்கி. அதாவது செயின்களுக்கு கொக்கி இருக்காங்கல்ல, ஒரு தங்க வளையம் செயினில் உள்ளது தவறி கீழே விழுந்து விட்டது. அதை கொண்டு வந்து வில்லு மேடையில ஒப்படைத்து உள்ளார்கள். அம்மா வாசல்ல விழுந்திருக்கு. இதுக்கு உரிமைப்பட்டவர் அவருடைய செயின் வளையத்தை அடையாளத்தை சொல்லிவிட்டு வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். எல்லாரும் பாருங்க, சும்மா சும்மா கழுத்தை பாருங்க, கழுத்துல இருந்து கழுத்தை பார்க்காத செயினை பாருங்க. கோயில் நிர்வாகத்துக்கு தான் போவோம். அந்த கொக்கி நான் தான் முடிச்சு வச்சிருக்கேன். நாங்க கொண்டு போக மாட்டோம். கோயில் நிர்வாகத்துக்கு பேரும் அந்த கொக்கி நிர்வாகி கிட்ட பேருமா? பாத்தியலா வர வர என்ன வந்து அப்படி சிவபெருமாளுக்கு இருள் நீங்க அருள் வரணும்னா என்ன செய்யணும்? என்ன ஹலோ, அவர் அங்கேதான் வந்துடுறாரு. ஆமா ஆமா, என்ன செய்யலாம்? அருள் வரணும்னா சாட்டை எடுத்து 4 கொடுப்போமா? அப்ப அருள் வந்துடும். அதாவது ஒரு ஊர்ல சாட்டையடி மாறமன் இருக்கு. சாட்டையடி மாட கோயிலு பூசாரி ஐயா முட்டுக்கு கீழே சாட்டையடி கொடுத்தாதான் சாமி வரும். அருள் வரணும்னா திருப்பால் கடல்ல தீர்த்தங்களை கொண்டு வந்து நம்ம அண்ணன் கைனால பால் குடத்தை எடுத்து கொண்டு வந்து பக்தர்கள் கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யணும். அதனாலே பார்வதா தேவி கைலாசத்திலே துவாரக பாலரை அழைத்தாய். அப்பா துவாரக பாலர்களே, என்ன சுவாமி, ஆண்டவனுக்கு கைலாசத்துல அருளும் இல்ல பொருளும் இல்ல. ஆமா, ஈசனுக்கு இருள் நீங்க அருள் வரணுமானா என்ன செய்ய வேண்டும்? நீங்க எல்லாரும் திருப்பால் கடல்ல தீர்த்தங்களை கொண்டு வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும். அட்டதுக்கு பாலரெல்லாம் காவி நல்ல உடையணிந்து உத்திராட்ச மாலை போல் பால் குடம் கையில் எடுத்து திருப்பால் கடலுக்கு தான் திருப்பால் தேவ முனிவர்களும் வாராரோ. அட்டதுக்கு பாலர்களும் கைலாசம் தனி கடந்து திருப்பால் கடல் அதில அச்சுதனை தான் வணங்கி காருமையா மாயவரே ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் பகவானுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல. அருளாதவும் நீங்க எல்லோ அருள் வர வேணுமான உங்களோட கையால பால் குடம் வந்தரவே வேணும். பக்தர்களும் சொன்ன போது பச்சமால் என்பெருமாள் அரணாருட மந்திரத்தை அச்சுதனும் உச்சரித்து பால் குடத்தை கையில் எடுத்து பக்தரிடம் கொடுப்பாராம். அட்டதுக்கு பாலரெல்லாம் பால் குடத்தை வாங்கி கொண்டு பால் குடத்தை பாரு கைலாசம் வாராரே. கைலாசம் வர போது
நவாரக பாலர்கள் பால் குடத்தை கைலாசம் கொண்டு வருகிறார்கள். இப்ப இந்த அம்மாளை கும்பிட 4 பக்கமும் வழி இருக்கு. கைலாசம் போனோம்னா ஷார்ட்கட் வழியா எந்த வழியா போகலாம்? ஷார்ட்கட் வழி குறுக்கு வழியா போகணும். சீக்கிரமா போகணும். எந்த வழியா போகலாம்? போயிடலாம் உக்கிரமட்ட வழியா கைலாசத்துக்கு. ஷார்ட்டா போகணும்னு சொன்னா நம்ம குடத்துக்காரரை கூப்பிடுங்க, ஒரு வாழைப்பழத்தை வாங்குங்க, அது 2 குண்டாமந்த வைங்க. நீ சாப்பிட்டு காட்டுவியா? சாப்பிடுவாரா? சாப்பிட போய் தான் சொல்லுவேன். சாப்பிட்டு தான் போய் நல்ல வழியா சொல்லுங்க ஐயா. நல்ல வழியா நியாயமான வழியா சொல்லுங்க. ஆமா, முப்புறங்கோட்டை வழியா போனா சீக்கிரம் போயிடலாம். எப்படி போலாம்? முப்புறங்கோட்டை வழியா? முப்புறங்கோட்டை வழியா. ஓ, முப்புறங்கோட்டை. அப்போ முப்புறங்கோட்டை வழியா வரும் பக்தர்கள் நேரம் போகணும், நடை தொலைகணும், பால் குடம் கணம் தெரியப்படாது. பால் குடத்துக்கு ஏதாவது பாட்டு படிச்சுக்கிட்டு தானே வரணும். அதாவது கணம் தெரியாம நேரம் தொலையாம போகணும்னு சொன்னா கம்முன்னு வந்தா பால் குடம் பால் பொங்காது. ஆமா, இப்ப கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு பால் குடம் கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லிக்கிட்டு வருவாங்க. ஆமா, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சிவன் கோயிலுக்கு வந்தா ஓம் சிவாய நமகம்பாங்க. ஆமா, அப்ப அந்த பகவானுக்கு போனா எப்படி போகணும்? பகவானுக்கு போனா எப்படி போகணும்? பால் பொங்குது அளவுக்கு ஏதாவது படிக்கணும். ஆமா, என்ன படிக்கலாம்? இப்ப பால் பொங்குது அளவுக்கு படிக்கணும்னா நீ படிக்க பாட்டுல பால் பொங்கணும். நான் படிக்க பாட்டுல பால் பொங்கணும். அப்ப நான் படிக்க பாட்டுல பால் பொங்குமா? சாமி பாட்டா இருந்தா தான் பொங்கும். இது சாமி பாட்டு தான். சாமி பாட்டு படிங்க பாப்போம். ஏ ஆட்டா ஆட்டோரமா பாரியா. இது சாமி பாட்டா? என்ன பாட்டு? கூறுகட்ட அண்ணே, இது சாமி பாட்டா அண்ணே? இதுக்கு பால் பொங்குச்சாமா? எங்க ஆச்சி இந்த பாட்டை படிச்சா படிச்சேன். இது சாமிக்கு படிங்க, அம்மனுக்கு படி. அப்படியா? சாமிக்கு படிக்கணுமா? புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. வாய திறந்த கை நின்னு போச்சு. கடவுள் ஏன் கல்லானா? மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும், பிரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும், அவன் பெண்ணென்றால் என்னாச்சு? உங்க ஊர்ல இதான் சாமி பாட்டா? சாமி பாட்டு. கடவுளுங்க சாமி தானே. இதான் சாமி பாட்டா? சாமி பாட்டு படிக்கணுமா? பக்தியா படிக்கணுமா? வில்லாளி வீரா வீரமணி கண்டா விரைந்தே வருவாயே, விரைந்தே காப்பாயே. வில்லாளி வீரா வீரமணி கண்டா விரைந்தே வருவாயே, விரைந்தே காப்பாயே. அன்போடு எங்களையே ஐயப்பா ஆதரித்து காத்திடுவாய், அன்போடு எங்களையே ஐயப்பா ஆதரித்து காத்திடுவாய். உன் பாதம் தேடி வருகின்றோம் நாங்கள், உன் பாதம் தேடி வருகின்றோம் நாங்கள், கண் போல காத்திடுவாய், கண் போல காத்திடுவாய். வில்லாளி வீரா வீரமணி கண்டா விரைந்தே. இப்படித்தான் ஆலடி பெட்டில் படிச்சேன். ஆளுக்கு அப்புறம் எடுத்து போயிட்டாங்க. எங்க போக மாட்டாங்க, கதையை கேட்பாங்க. இவ்வளவு குருசாமி, ஐயப்பன் கோயிலு குருசாமி. அப்புறம் என்ன பாட்டு படிச்சாரு? பொல்லாத புலி கரடி கொடிய விலங்குகள் நெருங்கையிலே, பொல்லாத புலி கரடி கொடிய மிருகங்கள் நெருங்கையிலே, கொல்லாமல் காக்க
வல்லோனை வருவாய், கொல்லாமல் காக்க வல்லோனை வருவாய், வில்லேந்து மாதவனே, வில்லேந்து மாதவனே, வில்லாளி வீரா இரமணி கண்டா விரைந்தே வருவாயே, விரைந்தே காப்பாயே. கொஞ்சம் பொங்கிருக்கு. என்ன அது பொங்கிருக்கு? பொங்கிருக்கா? சபரிமலைக்கு மேலிங்கே கார்த்திகை மாசம் என்ன, கார்த்திகை மாசம் வரும். அட்டதுக்கு பாலர்கள் எல்லாம் முப்புறங்கோட்டை வழியாக வருகிறார்கள். சிவனுக்காக பாடினார். கைலை மல்லை நாதனுக்கு சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, சுமந்து வாரம் பால் கூடங்க சம்போ சங்கரா, சுமந்து வாரம் பால் கூடங்க சம்போ சங்கரா. வேல் 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 அரோகரா. சுமந்து வாரம் பால் கொடுத்த சம்போ சங்கரா. ஏழுமலை வேலனுக்கு சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, எடுத்து வாரம் பால் கொடுத்த சம்போ சங்கரா, எடுத்து வாரம் பால் கொடுங்க சம்போ சங்கரா. வேல் 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 அரோகரா. சுவாமி மலவேலனுக்கு சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, சுமந்து வாரம் பால் கொடுக்க சம்போ சங்கரா, சுமந்து வாரம் பால் கொடுக்க சம்போ சங்கரா. வேல் 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 அரோகரா. சாமி மலை சுப்பிரமணிய சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, சுமந்த வாரம் பால் கொடுக்க சம்போ சங்கரா, சுமந்த வாரம் பால் கொடுக்க சம்போ சங்கரா. வேல் 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 அரோகரா. படந்த மலை கந்தையா, கந்தையா, பங்கினி தேர் ஓடும் மலை கந்தையா, வேலையா, பங்கினி தேர் ஓடும் மலை கந்தையா, வேலையா. வேல் 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 ஊசி படந்த மலை கந்தையா, வேலையா, உத்திராஜங்காய்க்கு மலை கந்தையா, வேலையா, உத்திராஜங்காய்க்கு மலை வேலையா, கந்தையா. வேல் வேல் அரோகரா. கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குந்தரமாய் பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம்.
தம்பி பால் பொங்குச்சா? பொங்கிடுது. பொங்கிருச்சான். நல்லா பொங்கிடுது. என்ன வைகாசி விசாகமெல்லாம் கழிஞ்சு போச்சு. இன்னைக்கு சஷ்டி. அப்படி இப்பதான் பொங்கிருக்கு பால் கூட. ஏ அப்பா, இப்படி ஆள் இருந்தா தான் நான் இன்னும் 5 அட்வான்ஸ் வாங்கிடுவேனே. அப்படியே பாடிக்கொண்டு வர போது பார்த்தா அம்மா 8 பேரும். ஏ தங்கச்சி, நம்ம கோட்டையில ஆண்களே வரக்கூடாதுன்னு தானமா முன்னால எழுதி போட்டிருக்கோம். அங்க ஆண்கள் கூட்டம் என்ன, தலையில வேற குடங்குடமா வச்சிருக்காங்க. வாங்கடி போய் பாப்போம் என்று அக்காதங்க 8 பேர்களுமாக உப்புறம் கோட்டையை விட்டு ஓடோடி வந்தார்கள். பாருங்கப்பா பக்தர்களே, பாருங்கப்பா பக்தர்களே, வார்த்தை ஒன்று சொல்லுங்க, எங்கிருந்து இங்கு வந்து. ஏ நீங்களா யாரு? யாருயா? நாங்க யாரா? நாங்க யாரு தெரியுமா? யாரு? நாங்க அட்டதுக்கு பாதர்கள். எழுதிருக்கோம். ஆமா, நாங்க அட்டதுக்கு பாதர்கள். எங்க கைலாசத்துல பகவானுக்கு. நீங்கெல்லாம் எங்க போறீங்க? பகவானுக்கு பால்குடம் கொண்டு வரோம். பகவான் எங்க இருக்காரு? பகவான் கைலாசத்தில் இருக்காரு. எப்படி இருக்காரு? கைலாச சக்தியா இருக்காரு. சக்தியே இல்லாத ஈசனுக்கு என்ன பூஜை பண்ண போறீங்க? நாங்க பூஜை பண்ண. அடடே வாருங்கப்பா பக்தர்களே, வார்த்தை ஒன்று சொல்லுங்க, உப்புரத்து கோட்டைக்குள்ள பகவாலிங்க இங்க இருக்க, பகவானும் அங்கே உண்டோ, சிவனார்லிங்க இங்க இருக்க, சிவனாரும் அங்கு உண்டோ, கடவுள்லிங்க இங்க இருக்க, கடவுளும் அங்கு உண்டோ. கோபம் கொண்ட 8 பேரும் பால் குடத்தை புடுங்குதால, பாலெல்லாம் அருந்துதால, கீழே போட்டு உடைக்கால, வாவெலும்ப கையில் எடுத்து மாலையாக போடுதா.